சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினோட பரிதாப நிலை. அப்படி என்ன ஸ்டாலினுக்கு பரிதாப நிலை ஏற்பட்டது? அதாவது வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வாங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியை பொதுமக்கள் பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அந்த வகையில் இன்று தென்காசி மாவட்டத்தில் மக்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பல திட்டங்கள் வரப்பட்டன. 2 முறை பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கணும். குடிமராமத்து பணிகள் மூலமாக குளங்கள் தூர்வாரப்பட்டன. பேரிடர் காரணமாக பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டத்தின் மூலம் இழப்பீடுகளை பெற்றுக் கொடுத்தோம். விவசாயிகள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நிவாரணம் அளிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் ஒரு திட்டமாவது விவசாயிகளுக்கு கொண்டு வரப்பட்டதா? அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களையும் திமுக தடுத்து நிறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாட்களே இல்லை. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு. அதிமுகவோட 10 ஆண்டு கால ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுறாங்க. அதிக அளவிலான கல்லூரிகள் திறக்கப்பட்டு சாதனை படைத்தோம். மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரிகள் என்று ஏராளமான கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அதிமுக அரசு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததும் இலவச லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினாங்க. அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 52,32,000 பேருக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது. 2026 சட்டசபை தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் லேப்டாப் அளிக்கப்படும். அதேபோல் மீண்டும் 4000 அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்படும். திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் இன்னும் 7 மாதங்கள் மட்டும்தான். அதனால் வீட்டில் உள்ளவர்களை பற்றியே ஸ்டாலினுக்கு கவலை, மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலை இல்லை என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இலவச லேப்டாப் திட்டம் 2018ஆம் ஆண்டே நிதி பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டது. 2018 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்திலேயே இலவச லேப்டாப் திட்டம் பொருளாதார பிரச்சனையால் நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் இன்னும் 2 மாதங்களில் 20 லட்சம் லேப்டாப் வாங்க தமிழக அரசு முடிவு செய்து பணிகளை மேற்கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இதனால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ரொம்பவே வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதாகவும், எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.